அப்புறம் அங்கே என்ன சத்தம் கேட்குது போர்க்களத்தில், அதை சொல்லுகிறார். வயப்பரியின் களிப்பு ஒளியும் மறவர் படைக்கல ஒளியும் கயப்பொறுப்பின் முழக்கொளியும் கலந்து எழு பள்ளிய ஒளியும் வியக்கு முக கடைநாளின் மேக முழக்கு என மீள சயத்தொடர் வள்ளியும் என்று தாம் விடுக்கும் படிதயங்க என்று சொல்லுகின்றார். இப்போ வயப்பரி, வயம்னா வலிமைன்னு அர்த்தம், பரினா குதிரை. வயப்பரியின் களிப்பு ஒளி, களிப்பு என்பதற்கு இந்த இடத்துல திமிர்த்தனம்னு அர்த்தம். பொதுவாக களிப்புனா மகிழ்ச்சி, இந்த இடத்துல வெற்றி களிப்பு. வெற்றியில் என்ன உண்டாகும்? மகிழ்ச்சியும் அந்த கொண்டாட்டம் திமிர் அதெல்லாம் உண்டாகும். வயப்பரியன் களிப்பொலியும், வயம்னா வலிமையின் அர்த்தம். வயப்பரியின் களிப்பொலியும் மறவர் படைக்கல ஒளியும். படைக்கலம்னா என்ன? ஆயுதம். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தைந்து நாவில் கொண்டேன் அப்பர்சாமி. அப்பர்சாமி நம்ம எல்லாரையும் பிளேடு பக்கிரி மாதிரி இருக்கணுங்கிறார். ஆமாம், பிளேடு பக்கிரின்னு என்ன தெரியுமா? வாயில் வச்சிருவோம் பிளேடு, கிட்ட கிட்ட வந்தானே வாயில் ரொம்ப பிளேடு போயிடுவான், மூஞ்சில் வெட்டிடும். அதனால தான் அந்த ஈசிஆர் எல்லாம் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, போலீஸ்லாம் அங்கங்கே நிறுத்தி ஊதுங்கம்பாங்க. ஊதுங்கன்னா அவன் கையில் ஒரு மீட்டர் வச்சுருப்பான், அதுக்கு அது இல்லாத பொழுது ஊதுங்கன்னா கையை அப்படி மூஞ்சில் வச்சுக்கிட்டு ஊத சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை, ஆண்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது வாய்ப்பு இல்லையா? இல்லை பண்ண வண்டியில் ஓட்டினது இல்லை யாருமே. அப்போ போலீஸ்காரங்க செக் பண்ணும்பொழுது ஊதுங்கம்பாங்க. ஊதும் பொழுது முகத்தில் கையை வச்சுட்டு ஊத சொல்லுவான். ஏன்னா வாயில் பிளேடு வச்சு துப்பிட்டான்னு வச்சுங்க, ஊதும் போது முகத்தை வெட்டிடும். வாயில் ஆயுதம் வச்சிருப்பான் அவன், அவன் தான் பிளேடு பக்கிரின்னு பேர் அவனுக்கு. மீட்டர் இல்லாத இடத்துல கையா வாயில் ஊத சொல்லுவாங்க. ஆமாம், அப்போ அதே மாதிரி நாமளும் வாயில் ஆயுதம் வைத்துக்கணுங்கிறார் அப்பர்சாமி. என்ன ஆயுதம் வச்சுக்கணும்? ஒரு கத்தி எடுத்து வாயில் வச்சுக்கணுமா? இல்லை. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து ஐந்தும் என் நாவில் கொண்டேன். என் நாக்கில் ஒரு ஆயுதமாக வச்சிருக்கேன். என்னத்தை? உன் நாமமாகிய திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்து தான் நம்ம நாக்கில் வச்சுக்கூடிய ஆயுதம். ஒரு பிளேடை வாயில் வச்சுட்டு நம்ம நாக்கு வெட்டிடும். திருவைந்தெழுத்து என்கின்ற ஆயுதத்தை படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து ஐந்து இவன் நாவில் கொண்டேன். இடைக்கலமல்லேன் எழுவரப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன். துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து அடைக்கலம் கண்டாய் அணிதல்லை சிற்றம்பலத்திறனேன்னு பாட்டு. இது மாதிரி படைக்கலம்னா ஆயுதம்னு அர்த்தம். அப்போ மறவர்னா வீரர்கள், மறவர் படைக்கல ஒளியும். அப்போ ஆயுதங்கள் மோதிக்கொள்ளக்கூடிய சத்தம் கேட்குது, குதிரைகள் கணக்கிற ஓசை கேட்குது, ஆயுதங்கள் மோதிக்கொள்ளக்கூடிய சத்தம் கேட்குது. கயப்பொறுப்பு, கயம்னா யானை, கஜம்னு பாருங்க, அதுதான் தமிழில் கயம். கயப்பொறுப்பின் முழக்கொலினா யானை முழங்குமா? பிளிரும். அதுதான் மரபு பழையின்னு, மரபு ஒழினதுக்கு பேர் தான். இந்த இடத்த அதோடைய சப்தத்தை குறிக்கிறதா முழக்குங்கிறார். எது முழங்கும்? விலங்குகளில் முழங்குவது எது? யானை தானே பிளிருது. இப்படி இருக்கலாம். சங்கு முழங்கும். விலங்குகள்ல புலி சிங்கத்தெல்லாம் முழங்கும்னு சொல்லணும் தமிழ்ல. ஆனால் கர்ஜிக்குதுன்னு, கர்ஜனைங்கிறது வடமொழி சொல். அதெல்லாம் முழக்கம் செய்யும். முழவுங்கிறது அடிக்கடி விலங்கு. யானை பிளிரும். இந்த இடத்துல முழங்குன்னு சொல்றது தான் மாற்றி சொல்றது. குயில் கத்துதுன்னா குயில் கத்துமா? குயில் கூவும். இது மாதிரி மாற்றி சொல்றது, பொருள் நயத்துக்காக அப்படி சொல்றது. அப்படி கயப்பொறுப்பின் முழக்கொலியும் கலந்து எழு பள்ளிய ஒளியும். இயம்னா இசைக்கருவி, பள்ளியம்னா பல இசைக்கருவிகள். அதெல்லாம் சத்தம் கேட்குது. போர்க்களத்தில் இசைக்கருவி கேட்குமா கேட்காதா? என்னெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களா மியூசிக் பண்ணல, இந்த இழுச்சி பண்ணுறதுக்காக. நம்ம இராணுவத்திலே உண்டு தெரியுமா? இராணுவத்திலே ட்ரம்ஸ் டீம்னு ஒன்று உண்டு. இப்போ குடியரசு தினத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, முதல்ல வாசிச்சுக்கிட்டே போவாங்க. ஆமாம், இந்த பரேடுக்கெல்லாம் என்ன வேணும்? அந்த முழவு வேணும்.
சண்டை நடக்கும் போதும் உண்டு, அடிப்பாங்க. இப்ப கிடையாது, அந்த காலத்துல உண்டு. ஆமா ஆமா. பிலி என்ன அது, யார் அவங்க பேரு? கிரிக்கெட் உள்ள 6 அடிச்சு ஆடுறாங்களே மியூசிக் போட்டு. அப்படி கலந்தெழு பல்லிய ஒளியும் வியக்கு முக கடைநாளின் மேகமுழக்கு என அந்த சத்தங்கள்லாம் கேட்க எப்படி இருக்குதா, உலகம் அழியும் பொழுது ஏற்படக்கூடிய மேகங்களுடைய சப்தம் மாதிரி இடிமுழக்க மாதிரி கேட்குதுன்னார். என மீள சயத்தொடர் வள்ளியும் என்று தாமிடக்கும் படிதயங்க. எப்படி இருக்கா இந்த மேகம், இடி இடிக்கிற சத்தம் மாதிரி அந்த போர்க்கள ஒளி இதுவரைக்கும் வெற்றியே தங்கடத்தை வைத்திருக்கக்கூடிய, பிணைத்து வைத்திருக்கக்கூடிய, வெற்றி கொடியை தங்கடத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த ராஜாக்காரெல்லாம் நம்முடைய ராஜா கிட்ட தோத்து போறாங்க. சயத்தொடர்வள்ளி என்று தாம் விடுக்கும்படினார். அது வரைக்கும் தொடர்ந்து வந்த இந்த ஜெயக்கொடி இவங்களால என்ன பண்ணப்பட்டது, நிடசீர் படுவார பாண்டியன்று அவர்களால் விடுக்கப்பட்டது, தோல்வி அடைஞ்சாங்கன்னு அர்த்தம். தீயும் இழும் படை வழங்கும் செருக்களத்து முறுக்கு முடல் தோயும் நெடு குருதி மடு குளித்து நிடம் துய்த்தாடி போய பருவம் பணி கொள் பூதங்களே அன்றி பேயும் அரும் பணி செய்ய உணவளித்து அது என பிறங்க. பாருங்க, இது முக்கியமான பாட்டு. இந்த பாட்டு சேக்கையார் சாமி பரணி பாடியிருக்காரு. இந்த பாட்டில் யாருக்கு? நின்றசி நெடுமாறப்பாண்டியனாருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய போர்க்களங்கள் வருது. ஆனால் பரணினா என்ன? பரணினா வெற்றி கொண்ட ராஜாவை வாழ்த்தி பாடுவது பரணி. யார் மூலமாக வாழ்த்துவாங்க தெரியுமா? பேய்கள் மூலமாக வாழ்த்துவாங்க. ஏன்னா இந்த ராஜா சண்டை போட்டு ஜெயிச்சதுனால பேய்களுக்கு நிறைய உணவு கிடைத்தது, பிணங்கள் தின்ன கிடைத்ததுனால அந்த பேய்கள் அந்த ராஜாவை வாழ்த்தி பாடும். அதனால பரணி இலக்கியங்களில் பேய் முக்கியமான இடம் பெறுகிறது. பரணி இலக்கியம் யமனுக்கும் காளிக்கும் அதிபதி அவங்க. பரணி நட்சத்திரமே அது யமனை குறிக்கிறது, காளியை குறிக்கிறது, போருக்குரியது அது பரணி நட்சத்திரம். பேய்கள் எப்படி பரணி இலக்கியங்கள் முக்கியமாக தமிழில் 2 பரணி இருக்குது. ஒன்று கலிங்கத்து பரணி, புகழ்பெற்றது, பரணிக்கு ஒரு செயங்கொண்டார் என்று அவரை கொண்டாடுறோம். அடுத்த தக்கையாக பரணி, ஜெயங்கொண்டார் பாடின கலிங்கத்து பரணிங்கிறது கலிங்க ராஜா மீது 1ஆம் குலோத்துங்க ராஜா கொண்ட வெற்றி. இது பெயர் எப்படி பெறும்னா தோத்தவன் பேரில் பெயர் பெறும். தரணினா உலகம், பரணிங்கிறது நட்சத்திரத்தினாலே பெயர் பெற்றது. போர்க்களத்தில் போர்க்களம் பற்றி வெற்றியை பாடக்கூடிய இலக்கியம் இது. வென்றவனை தோற்றவன் பெயரால் பாடுவது இது பரணி இலக்கியம். 1000 யானையை அமரிட வென்றவன் மீது பாடுவது பரணின்னு சொல்றாங்க. அப்படி கலிங்கத்து ராஜாவை வெற்றி கொண்டார் முதல் குலோத்துங்க சோழன். ஆனால் அவர் போல சண்டைக்கு கருணாகர தொண்டைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதி தான் போனார். அவருடைய ஊர் வண்டலூர்னு சொல்றாங்க. கருணாகர தொண்டைமான்ங்கிற இங்கேயே தொண்டைமான் இருக்காங்க. தொண்டைமான் பூஜை பண்ணது தானே வடதிருமுல்லை வாயில். சொல்லரும் புகழான் தொண்டைமான் கலிற்றை சூழ்கொடி முல்லையால் அப்படின்னு வருது, தேவாரத்திலே வருது. அப்போ அந்த ராஜாவை வெற்றி கொள்வது, வெற்றி ராஜாவுடைய வெற்றியை பாடுவது பரணி இலக்கியம். எப்படி இருக்கும்னா பேய்கள்லாம் போய் காளிக்கிட்ட முறையிடும், என் மேலே உங்களுக்கு கருணை இல்லை பெருமாட்டி, உங்களை நினைத்து நான் வாழ்கின்றேன், இப்படி எல்லாரையும் உலகத்தில் போரே நடக்கலை, உலகத்தில் யாரும் சாக மாட்டுறாங்க, எங்களுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேது, இன்னும் பேயெல்லாம் போய் காளிக்கிட்ட சொல்ல இந்தமாரி இந்த ராஜா இந்த இடத்துல போர் புரிய போகிறான், உங்களுக்கு போர் சண்டை நிறையா கிடைக்கும் என்று அம்பாள் சொல்ல, பிறகு போர் நடக்கிறத காமிச்சதுக்கு பிறகு போரில் சென்று இந்த பேய்கள்லாம் இறந்து போனவர்களுடைய வீரர்கள் அந்த யானைகள்லாம் எப்படி அது சமைச்சு சாப்பிடுது, நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு இந்த ராஜாவால் கிடைச்சதுன்னு சொல்லி ராஜாவை வாழ்த்தி பாடுவது போல் அந்த இலக்கியம் நிறைவாகும். இதுதான் பரணி இலக்கியம். இப்போ தக்கையாக பரணியில் என்ன சுவாரஸ்யம்னா, தக்கையாக பரணியில் பேய்கள்லாம் காளிக்கிட்ட போய் என் மேலே எங்கள் மேலே உங்களுக்கு கருணையே கிடையாது தேவி, உங்கள் குடும்பத்துக்கு எங்கள் மேலே கருணை கிடையாது, முக்கியமாக உங்கள் கணவருக்கு என் மேலே கருணை கிடையாதுன்னு பேயெல்லாம் சொல்லுது. ஏன்னா குத்துவதற்கு வேலிலரோ குத்தி நூக்கிட வேலிலரோ படையிலரோ ஏன் திரிபுரத்தை சாம்பலாக்கினாருன்னு கேட்குது. எல்லாம் போய் திரிபுரத்தை சாம்பலாக்கினார்லையே சாமி எரிச்சு, அதை வேளால் வெட்டி கொண்டிருந்தாருன்னா நாங்கள் சாப்பிட்ருப்போமே.
ஏன் சாம்பலாக்கினாரு? அப்போ எங்கள் மேலே உங்களுக்கு கருணை இல்லை தானே அப்படின்னு பேயெல்லாம் இவ்வளோதான் போய் சாமி அம்பாள்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணோம். அதேமாரி எல்லா பொருளையும் உன்னுடைய பிள்ளை விநாயகருக்கே கொடுக்குற சாப்பிட்றதுக்கு, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேற அப்படின்லாம் நயம். இதெல்லாம் பேய்கள் பேய்முறைப்பாடுன்னு பேர். பிற்பாடு அம்பாள் காளி இது மாதிரி போர் தக்கையாகப்பரணி தக்க சமகாரம் நடக்கும் போது அப்படின்னு சொன்னோன்னே வீரபத்திர சுவாமி போய் தக்கையாகத்தில் எல்லாரையும் கொள்றார். கொண்டதுக்கு பிறகு பேய்கள்லாம் கூழ் எடுக்கிறது. அதுதான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு சித்தபந்தி. அப்புறம் நிறைவில் இதுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது காரணமாக இருந்த வீரபத்திர சுவாமியை சிவபெருமானை வணங்குகின்றோம்னு சொல்லி அந்த இலக்கியம் அப்படி நிறைவாகுது. சரிதானே? இதுதான் பரணி இலக்கியம். இறந்தவர் மீது இறந்தவருடைய பெயரை கொண்டு, தோல்வியடைந்தவருடைய பெயரை கொண்டு வெற்றி கொண்டு அரசனை பாடுவது பரணி இலக்கியம். சேக்கிழார் சாமி நிறைய போர்க்களங்களை காண்பிக்கிறார். ஆனால் பரணிங்கிறது முதல்ல தனியாக இலக்கியமாக வந்தது நமக்கு இன்றைக்கு கலிங்கத்து பரணி தான். ஆனால் கலிங்கத்து பரணிலையும் இன்னொரு பரணி முன்னாடி இருந்ததாக ஒரு குறிப்பு இருக்குது. அது கிடைக்கல நமக்கு. அப்போ முதல்ல இப்போ எப்படி உலா என்பது ஒரு சிற்றிலக்கியமாக முதல்ல வந்தது சேர்மான் பெருமாள் நாயனார் பாடும்போது தான், திருக்கைலாயங்கான உலா. அதேமாரி பரணி ஒரு தனி இலக்கியம் முதல்ல கிடைக்கிறது கலிங்கத்து பரணி தான். இல்லை, அதுக்கு பின்பாடு தான் அது. அதே மாதிரி பரணி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய காப்பியத்தில் சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய இன்றசி நெடுமாறப்பாண்டியன் நாயனாருக்கு பரணி பாடியிருக்காரு பாருங்க இதில் சேக்கிழார் சாமி. எப்படி சொல்கிறேன்னா, தீயுமுழும் படை வழங்கும் செருக்களத்து முறுக்கும் உடல் தோயும் நடும் குருதி மடு குளித்து நினம் துய்த்து போய பருவம் பணிகொள் பூதங்களே அன்றி பேயும் அரும்பணி செய்ய. பூதங்களும் பேயும் அந்த செருக்களத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், செந்நீர் குளத்தில் நீராடி அந்த நினத்தை விழுங்கி அது சாப்பிட்டு பணி செய்ய உணவளித்து ஒழித்தது என பிறங்க. அப்போ பேய்கள்